வாய் பேச்சு பலனளிக்காது, தடுப்பு நடவடிக்கைகள் தேவை. ஒப்புக்கொண்ட கத்தார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அரபு லீக் மற்றும் முஸ்லிம் ஒத்துழைப்பு கவுன்சில் அசாதாரண அவசர கூட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளின் பிரதமர்கள், அதிபர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கத்தார் நாட்டின் தலைவர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி பேசியதாவது: எல்லா சட்டங்களையும் விட மேலான நாடு இஸ்ரேல் என்ற மனநிலையை சர்வதேச சமூகம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அனுமதிப்பீர்கள்? காசாவில் நடைபெற்று வரும் போர் குற்றங்களை தடுக்க தவறிய அனைத்து நாடுகளுக்கும் இதில் பங்குண்டு. அப்பாவி குழந்தைகள், பெண்கள், மருத்துவமனைகள் மீது குண்டு வீசப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையை சர்வதேச நாடுகள் வேடிக்கை பார்த்து வருகின்றன. ஆனால் இவர்கள்தான் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் பற்றி நமக்கு பாடம் எடுத்து வருபவர்கள். தற்போது இந்த நாடுகள் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை பார்க்கும்போது அதில் பாரபட்சம் தெளிவாக தென்படுகிறது. பாலஸ்தீனியர்களின் நியாயமான போராட்டத்திற்கு கத்தார் காலம் காலமாக வழங்கி வரும் ஆதரவு தொடரும். தடைகள், நிபந்தனைகள் விதிக்கப்படாமல் தொடர்ந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட வேண்டும். வாய்மொழி கண்டிப்புகள் போதாது, இனப்படுகொலையை தடுக்க தீர்க்கமான முடிவுகள் அவசியம். இஸ்ரேலின் தாக்குதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு பிரச்சினை மட்டுமல்ல, உலக நாடுகளின் பாதுகாப்பு பிரச்சனையும் கூட. தனி நாடு அமைவதுதான் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை தரும். இவ்வாறு அவர் பேசினார்.